ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை நாட்களை ஆபிரகாமுக்கு முதல்ல ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு சில கட்டளைகள்லாம் கொடுத்தார், எப்படி இருக்கணும் அப்படின்னு. அவங்க விழுந்து போன பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருக்கு சில கட்டளைலாம் கொடுக்கிறார். இதெல்லாம் ஓரல், ஆண்டவர் வார்த்தையினாலே சொல்றார், மற்றபடி எதோ எழுதி கையில் கொடுக்கல. இதை ஈசாக் கிட்ட சொல்றார். ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை ஈசாக் கிட்ட சொல்றார். உன் தகப்பன் எப்படி நடந்துனார் தெரியுமா? எனக்கு முன்னால ரொம்ப உண்மையா இருந்தாரு, என் கட்டளைலாம் கீழ்ப்படிந்தாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. நீ அப்படி செய்யணும், கர்த்தரே சொல்ற நீ அப்படி செய்யணும் அப்படின்றார். ரெண்டு விஷயம். ஒன்று ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையை ஈசாக்கு பார்க்கிறார். அடுத்தது தேவனே சொல்லி கொடுக்கிறார். அவர்கள் நேரடியாக தேவனால் கட்டளை பெற்றுக்கொண்டார்கள் எப்படி வாழணும். அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேவன் எழுதி கொடுத்த காலம் எப்போ அப்படின்னா, எப்போ மோசே கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கிறார். அது ஒரு காலம். அதுதான் தொடர்ந்து வந்திருந்தது. தோரா 5 ஆகமங்கள் அதுதான் அப்படியே நடந்து அதுதான் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை பின்பற்றினார்கள். எல்லா யூதனும் கட்டாயம் தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாத்தையும் கட்டாயம் என்ன செய்திருக்கணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் அவர்கள் குழந்தையா இருக்கும் போதே அவர்களுக்கு இந்த கற்பனை, கட்டளை எல்லாம் போதிக்கப்படுகிறது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் காலையில் அவங்க போய் என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்வார்கள். மாலையில் தன்னுடைய தாய் மூலம் கற்றுக்கொள்வார்கள். தாய் கட்டாயம் போதிக்கணும். தாய் போதிக்கிற வயது இருக்குது, தந்தை போதிக்கிற வயது இருக்குது, தேவன் போதிக்கிற வயது இருக்குது. அப்போ மூலம் ஒரு காலகட்டத்தில் தேவனால் போதிக்கப்பட்ட பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு உறுதியான தேவன் பேரில் நம்பிக்கை, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நமக்கு அது போல இல்லை. பழைய உடன்படிக்கையின் நியாய பிரமாணங்கள், பழைய உடன்படிக்கையின் சட்ட திட்டங்கள், அவைகள்லாம் கிறிஸ்து என்ன செய்தார்னா நிறைவேற்றி விட்டார். நாம் அதை நிறைவேற்ற முடியாது என்பதனாலே கிறிஸ்து நிறைவேற்றிட்டார். ஆனால் நமக்கு சட்டம் தான் இருக்குது, 600க்கு மேலே இருக்குது. கட்டளை, பிரமாணம் எல்லாம் இருக்குது. அது எல்லாவற்றையும் நமக்கு எழுதி கையிலே கொடுத்திருக்கிறார். இப்போ இதெல்லாவற்றையும் ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார்? நம்ம கையில் இருக்குதா? இருக்குது இல்லையா? இப்போ இந்த தேவனுடைய வசனத்தை நாம் ஏன் வாசித்து தியானிக்க வேண்டும் அப்படின்னா, நமக்குள்ளே அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிக்க பல விதமான நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு புரிந்து கொள்ளுதலுக்கும் ஒரு நிச்சயம், விசுவாசத்தில் நிச்சயத்தினுடையவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தில் நாம் நிச்சயம் உடையவர்களாக மாறுறோம். இந்த வேதத்தை வாசி தியானிக்கும் போது நடக்குதா? வாழ்க்கையில் நடக்குதா? வசனத்தை கேட்கும் போது விசுவாசத்தின் பேரிலே ஒரு நிச்சயம் இருக்குது இல்ல? அதிலே நாம் வளர வேண்டும், தொடர்ந்து வாசித்து வளர வேண்டும். இப்ப அடுத்தது அவருடைய அன்பை குறித்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். வாசிக்க தான் புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை கேட்கதான். இந்த செய்தியை நீங்க வாரம் முழுச கேளுங்க, டெய்லி கேளுங்க. நீ கேட்டு பாருங்க. நீங்க கேட்க அது உங்களுக்குள்ளே பலனா மாறும், நிச்சயமாய் மாறும். இந்த வசனத்தை குறித்து தானே ஒரு உறுதியான நிலைப்பாடு. ஏன் அந்த நிச்சயம் வரணும் அப்படின்னா, இப்போ நிச்சயம் இல்லை வச்சுங்களேன், நீங்க சோதிக்கப்படும் போது விழுந்து போயிடுவீங்க. ஆனா இந்த வசனத்தை வாசித்து தியானித்து அதை குறித்த நிச்சயம் இருக்குமேனால் நீங்க தைரியமா என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒரு வார்த்தையாலும் பிழைப்பான். ஏன்னா அவருக்கு அந்த நிச்சயம் இருந்தது, அதனால சொல்றார். இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒரு விசுவாசிக்குள்ள நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படி நிச்சயம் இல்லை வச்சுங்களேன், ஒருத்தர் சொல்றாரு, நீ போய்
அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுனா சொம்பத்துமே அங்கே போய் குடிக்கலாம், தப்பே இல்லை. அந்த படைக்கு விக்கிரகங்கள் படைக்கப்படுத்தி சாப்பிடலாம் அப்படின்னா அதை குறித்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை. பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னே செய்யும், எல்லாம் ஆளுக்கு ஒரு சம்பத்தையும் போவாங்க இல்லை, விக்கிரகங்கள் படைக்கப்பட்டு சாப்பிடக்கூடாதுன்றாரு. இது போல விசுவாசத்தை குறித்த நிச்சயம், பரிசுத்த வாழ்க்கை குறித்த நிச்சயம். ஒருத்தர் சொல்றாரு, அது சினிமா போனா என்ன தப்பு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, போகலாம், சினிமாலாம் பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம். இப்போ அதை குறித்த நிச்சயம் வசனத்தின் மூலம் உங்களுக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? விழுந்து போயிடுவீங்க. இப்படி இது எல்லா காரியத்தையும் சொல்லினே போகலாம், நிறைய காரியங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை விசுவாசத்திலிருந்து வழுவி போக, விழுந்து போக காரணம் என்ன அப்படின்னா அவளுக்குள்ள என்ன இல்லை? நிச்சயம் இல்லை. யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறார், அவர் கூட இருக்கிறாரு, ஊழியம் செய்யறாரு, சாப்பிட்றாரு, செய்தி கேட்கிறாரு. முதல் செய்தி சீஷர்களுக்கு தான். இப்படி எல்லா செய்தியும் கேட்டாலும் கூட பணத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆச்சு? ஆசை வந்துச்சு. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பணத்தை எப்படி என்ன செய்யறாரு என்ற புரிந்து கொள்ளுதல், இந்த பணம் என்ன செய்ய என்ற புரிந்து கொள்ளுதல் ஒரு நிச்சயம் இல்லாதனால அவர் விழுந்து போனார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். மற்ற யாரும் விழுந்து போல, பணத்தை வச்சிருக்கிறாருன்றதுனால விழுந்து போயிட்டாரு அப்படி சொல்ல முடியாது இல்ல. அது ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் விழாமல் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த பணத்தை குறித்த நிச்சயம் இது என்ன செய்யும்? இது என்னை பாவத்தை நடத்திவிடும், இது மேல் ஆசை இச்சை வைக்கும் போது இது என்னை விழ செய்திடும் அப்படி என்ற நிச்சயம் உறுதி இருக்குமே. ஆனால் அவர் என்ன செய்திருப்பாரு? ஜாக்கிரதையா இருந்திருப்பார். அப்ப நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், கடினமான விசுவாச பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு என்ன இருக்கணும்னா நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு உறுதி, வசனத்தை குறித்த உறுதி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம் ஏமாந்து போக மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். இன்னைக்கு அது இல்லை. யார் என்ன சொன்னாலும் கேட்டுன்னு போற கூட்டம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒருத்தர் எழும்புறார், எழும்பி ஒரே டான்ஸு, மியூசிக்கு, லைட் எல்லாம் போட்டு ஆடின உடனே எல்லா கூட்டம், ஒரு கூட்டம் அப்படியே ஓடுது பின்னாடி ஓடி. ஏன் ஓடுது அப்படின்னா ஆராதனை என்றால் என்ன என்ற புரிந்து கொள்ளுதல், ஆராதனை குறித்த சரியான தெளிவு நிச்சயம் இல்லாதனால ஒரு கூட்டம் அப்படியே சாஞ்சின் போகுது. சாவே இல்லை அப்படின்றான், சாவே இல்லை அப்படின்னா ஒரு கூட்டம் அது பின்னால ஓடுது. ஏன் ஓடுறான்னா தேவன் மரணத்தை வைத்திருக்கிறார், மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறது, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பு, இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்கிறது. சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, ஆனா மனுஷன் அதை இழந்து போயிட்டான். இழந்து போன பிறகு அவனே சாவை தேடினான். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வந்த பிறகு திரும்பி சாவில்னா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒரு நாள் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், சாவாமை என்னன்றதை சொல்கிறேன். இருக்குது, அது எப்படி இருக்குன்ற புரிந்து கொள்ள இருக்கணும். இப்போ அந்த நிச்சயம் இல்லாதனால மனிதன் தவறான உபதேசத்துக்கு போய்விடுகிறான். அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நிச்சயம் இருக்கணும். இப்போ வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்ற புரிந்து கொள்ளுதல், இது கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிச்சயம் இருந்துச்சுன்னா நீங்க வேதத்தை என்ன செய்ய முடியாது? வாசிக்காம இருக்க முடியாது. இது எனக்குள்ள என்னை நித்திய ஜீவனுக்கு நடத்தும் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்கவே முடியாது. ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறுதி இல்லை, நிச்சயத்தோடு வாழவில்லை. வசனத்தை கேட்கும்போது இதை நான் என் நல்ல இருதயத்தில் வைத்து சிந்தித்து இதை தியானிக்கும் பொழுது இதனால் எனக்கு பலன் இருக்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லைன்னா அப்படியே உள்ள விடும், வெளியே போகும்போது பிசாசு ஏற்றுருவான், பொறுக்கின்னு போயிடுச்சு. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிற்போம், பழைய வாழ்க்கை. அப்படி இல்லை. தேவன் ஏன் எனக்கு இந்த பிரமாணங்கள் கட்டளை புதிய உடன்படிக்கையின் புத்தகத்தை ஏன் தந்திருக்கிறார்? ஏன் அவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார்னா வாசித்து 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 கடைசியில் நமக்கு என்ன நிச்சயம் இருக்குன்னு அப்படின்னா கிறிஸ்துவை வருகையில் சந்திப்பேன் என்ற நிச்சயம் இருக்கணும். இந்த நிச்சயமே இல்லைன்னா நாம் எப்படி வாழ்வோம்? நல்ல வேலை செய்யணும்,
நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா ஊரை சுற்றணும், நல்லா போய் சேர்ந்த நாள் தான். அதான் இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக அதான் இருக்கும். இந்த நிச்சயம் இருக்குமே ஆனால் ஒரு ஆள் கூட ஞாயிற்றுக்கிழமைக்கு சண்டே சர்வீஸுக்கு வராமல் இருக்கவே முடியாது. வசனத்தை குறித்த நிச்சயம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதுதான் செய்வேன், அவ்வளோதான், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் என் வாழ்க்கையில் நிச்சயத்தோடு இருக்கிறேன். அது இல்லை அப்படின்னா அலசடிப்படுகிற வாழ்க்கை, அலசடிப்படுகிற வாழ்க்கை. உங்களை யாரும் ஏமாற்றவே முடியாது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படிதான் செய்வேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற வசனத்தை குறித்த புரிந்து கொள்ள நிச்சயத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. நீ பிசாசு வஞ்சிக்கிறான், அநேகர் வஞ்சிக்கப்பட்டு பைபிளே இருக்குது. புதிய உடன் புத்தகத்தில் பவுலே சொல்றார், சிலரெல்லாம் குறிப்பிட்டு சொல்றார், வேற சொல்றார், இவங்கெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க, பண ஆசையில் போயிட்டாங்க, வீழ்ந்து போயிட்டாங்க. ஏன் சொல்றார் அப்படின்னா நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்போ முதல் காரியம் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன், இந்த வசனத்தை குறித்த புரிந்து கொள்வது எனக்கு எப்படி இருக்குது, நான் தொடர்ந்து இதை வாசினே இருக்கணும். அதுதான் அந்த டிவைஸ் இருக்குது, கேளுங்க, கேட்டுனே இருங்க, ஆன் பண்ணி வச்சு கேட்டு வசனத்தை கேட்டுனே இருங்க. அது உள்ள போக 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 உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறது. கேட்டுனே இருங்க, எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க. ஒரு நாள் எல்லாம் இந்த மொபைலில் இருக்கிற மொத்தமும் காலி ஆகிடும். வேணா பாருங்க, நீ கையில் வச்சுக்கிற பைபிள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுதான் உங்களுடைய சொத்தா பாருங்க. என்னுடைய சொத்து, முதல் சொத்து என்னது? பரிசுத்த வேதாகமம். தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அப்ப சில விஷயங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அதாவது இதை எந்த மரணத்தை சொல்கிறார் அப்படின்னா நித்திய மரணம், நித்திய ஆக்கினிக்குதுல, அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். எதனால அப்படின்னா என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா முதல் கேரண்டி, என் வசனத்தை கேட்டு. இப்போ நாம அவர் சொன்னதுதான் நாம் வாசிக்கிறோம். அவர் சொன்னதை எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் எழுதப்பட்டிருக்குது, அதை நாம் வாசிக்கிறோம் அல்லது வாசிக்க கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் என்ன உண்டாகுதுன்னா நித்திய ஜீவன் உண்டாகுது. இப்போ நீங்க கட்டாயம் நம்பலாம். நீங்க என்ன செய்யலாம்? நம்பலாம். எதை நம்பலாம் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இதை நான் விசுவாசிக்கிறேன். உங்க உள்ளத்துல விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை யாராலும் எடுக்கவே முடியாது. நீங்களே விரும்பினா எடுக்கலாம். நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி. என்ன மரணம்? நித்திய மரணம். இந்த மரணம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற மரணத்தை குறித்து சொல்லவில்லை, நித்திய மரணத்தை குறித்து சொல்றார். உனக்கு நித்திய மரணம் இல்லை அப்படின்ட்டார். நித்திய ஜீவன் இருக்குது, அப்ப நித்திய மரணம் இல்லை. மரணத்தை நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்க மெய்யாகவே மெய்யா 2 முறை சொன்னா அது உண்மை, மிகவும் உறுதியானது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ முதல்ல நமக்கு இந்த வசனத்தை கேட்கிறோம். எந்த அளவு கேட்கிறோம், எந்த அளவு கேட்கிறேன்றதை பாருங்க. ஏதோ கேட்டு அப்படியே போயினே இருக்கிறேன். அந்த வசனம் நீங்க விசுவாசித்தால்தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும். கேட்டு 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 போயினே இருக்கிறேன், கேட்டு 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 என்னத்தை பேசுறாரு இவரு அப்படின்னு இல்லை. கேட்டு கேட்டு சும்மா போகலாம், அதனால ஒன்றும் ஏற்பட போகிறது கிடையாது. நான் விசுவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன செய்யறான்னா நீ விசுவாசித்தா நித்திய ஜீவன் முடிஞ்சிச்சு. இப்ப நான் அதிலே தொடர்ந்து நடக்க, நான் கேட்ட வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க 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 அந்த வசனத்தின் பேரிலே ஒரு நிச்சயத்தை உடையவனாய் மாறிவிடுகிறேன். ஒரு உறுதி வருது, ஒரு உறுதி.
உங்களை யாரை ஏமாற்றக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். பிசாசு நைஸா ஏமாத்துவான். இது பாவம். என் கண்களுக்குள்ளே அந்த இச்சை சிந்தை போது, சிந்தையை பாதிக்குது. ஏன் அவருக்கு இல்லை அப்படின்னா சொர்ண கட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சொர்ண கட்டு போயிடுச்சு அப்படின்னா நெருப்புல கை வச்சா சூடா இருக்காது. ஒருத்தர் எண்ணெய் கொதிக்கிறாங்களே, வடை சூடாரு, அந்த வடையை கை விட்டு எடுக்கிறார். நெருப்புலே வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா? நம்ம கிட்ட போனாலும் இது வரைக்கும் நெருப்புல இருக்கிற ஆளுக்கு சொர்ண கட்டு தெரியாது. அப்ப நீ இது பாவம் செய்ய செய்ய சொர்ண கட்டு போயிடுச்சுன்னா தெரியவே தெரியாது, பாவனே தெரியாது. நீ என்ன செஞ்சாலும் உனக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிற அப்படின்னா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் பரவாயில்ல அதெல்லாம் எடுத்துட்டாருன்னு நினைக்காத, எல்லாம் செத்து போன நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம். பாருங்க, தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு நிச்சயம் இருக்குமே, ஆனால் மனசு என்ன வரும்? பார்க்கக்கூடாதுன்னு வரும். நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறது தெரியும், நான் இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நிலைமை பரிதாபம் தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு சினிமா எடுக்கிறவனை கொண்டு முன்னால் நிற்க வச்சு அவன் காசை கொடுக்குறான்றதுக்காக அவன் படம் நல்லா போகணும்னு ஜாம் பண்ணுறான்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போ ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க மனசாட்சி செத்து போயிருக்குது. அவங்க இந்த விசுவாசத்தை குறித்த உறுதியை இழந்து போயிருக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்தில் அவங்களுடைய ஊழியத்தை, ஆரம்பத்தில் வாழ்க்கையை பத்தின ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் செத்து போன பிறகு எதை வேணாலும் செய்யலாம் நிலைக்கு போயிடுச்சு. காசுக்காக எப்படியாவது வளரணும், பெரிய ஆளாகணும், எதனாலும் செய்வாங்க. இப்ப நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். நீங்க இவங்களாம் அற்புத அடையாளம் செய்தவர்கள், இவங்களாம் எத்தனையோ பேர் ரட்சிப்புகள் நடத்தினவர்கள், அவங்களாம் ஒரு நாள் பிசாசு பின்னால போய் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஜாக்கிரதையா இருக்கணும். இவரெல்லாம் ஆகா ஓகோ அப்படிலாம் பேசலாம். நீங்க நம்ப முடியாத காலத்துக்கு நாம் இருக்கிறோம், நம்பவே முடியாது. ஒரு பக்கம் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை இருக்கும், மறைவான வேற வாழ்க்கை இருக்கும். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் விஷயம் என்னன்னா, முதல் காரியம் நான் இங்கே வாசித்தோம், எனக்கு இந்த வசனத்தின் மூலம் தேவன் நித்திய ஜீவனை உண்டு பண்ணியிருக்கிறான். ஸ்ட்ராங்கா சொல்றார், உண்டு பண்ணியிருக்கிறான் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. இப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்றதை நீங்க புரிந்து வச்சுங்களேன், யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அவர் எப்படி உங்களை நேசிப்பாரு? அவரு அவ்வளோதான். நீங்க எப்படி பண்ணிட்டீங்க, எப்படி பண்ணிட்டீங்க. பிசாசு என்ன செய்வோம் தெரியுமா? உங்களுக்கு குறித்து குற்ற உணர்வு உண்டாக்குற மாதிரி செஞ்சுனே இருப்பான். உங்களுக்கு குறித்த ஒரு குற்ற உணர்வு, உங்களெல்லாம் நேசிக்க முடியாது, நீ சரியில்லை, நீ பைபிள் வாசிக்கல, இன்னைக்கு விட்டுட்ட, ஒரு நாள் வாசிக்கல, ஒரு நாள் ஜெபம் பண்ணல, அல்லது உங்களுடைய பாவத்தை குறித்து மிகைப்படுத்தி பேசுவான் சின்ன விஷயத்த. அப்போ தேவன் என்னை நேசிக்கிறான் நிச்சயம் இருக்குமே. நான் இல்லை அவர் நேசிக்கிறாரே, என்னை அவர் தூக்கி எடுக்க முடியும், அவர் என்னை சீர்படுத்த முடியும், அவர் என்னை சரிப்படுத்த முடியும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை அவர் கட்டுவார், நானும் அதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்க வெளியே வரும்போது அந்த நிச்சயத்துக்குள்ள வரீங்க. அதாவது நல்லா கவனிங்க, தேவனால் உங்களை நேசிக்காம இருக்கவே முடியாது, நேசிக்காம இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண கூட நாம் என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம். அவங்க என்ன செஞ்சாலும் நேசிக்கிறோம், எந்த நிலைமையிலும் நேசிக்கிறோம். நமக்கே அப்படி இருக்குதுன்னா, ஒருவேளை நம்ம கோபம் வரும், திட்டுறோம், ஆனால் என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம். அப்பனா அவர் எப்படி இருப்பாரு? ஏன் அப்படின்னா, அவரால் ஏன் நேசிக்க முடியாது, நேசிக்காம இருக்க முடியாது ஏன் சொல்றேன்னா, அவருடைய சாயல் நாம் இருக்கிறோம். அவருடைய சாயல்ல நம்மை உண்டாக்கிறபடினாலே ஆண்டவரை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவரால் நேசிக்க முடியும், என்னால் நேசிக்காம இருக்க முடியாது. இன்னும் அடிமட்ட பாவத்தில் போனாலும் கூட ஆனால் ஒரு நாள் இந்த அன்பு நின்று போயிடும். அவர் நியாயாதிபதியா வரும்போது, ஆண்டவரே நீங்க இவ்வளவு நேசித்தீங்க, இல்லப்பா இப்ப நான் நியாயாதிபதிக்கு நியாயம் தீர்க்க வந்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த சமயத்தில் அன்பு பாராட்டுவார்னா பாராட்ட மாட்டார், முடிஞ்சிச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் தான். அப்போ அந்த நிச்சயம் நமக்கு இருக்குமே, ஆனால் அந்த அன்பிலே நிலைத்திருப்போம், அந்த அன்பை புரிந்துவோம். இந்த அன்புள்ள ஆண்டு எப்படி பின்வாங்கி போனா கூட, ஆண்டவர் என்ன இவ்வளவு நேசிக்கிறாரே, நான் அப்படி இருக்கலாமா அப்படின்ற சிந்தை வரும். ஒரு முறை
ஒரு போதகர்கிட்ட ஒரு கணவன் மனைவி வராங்க. வந்துட்டு சொன்னாங்கன்னா, அவங்க சபைக்கு வரல. அப்புறம் இவர் போய் சந்திக்கிறாரு. என்னன்னா நாங்கள் வரல. ஏன் அப்படின்னா, நான் இங்கே வந்து எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை கஷ்டம், அதனால் இனிமேல் நான் ஆண்டரை விட்டுற போகிறேன், சபையை விட்டுற போகிறேன். அவருக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போனாராம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரின் லட்சித்த காரியத்தையும் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார், ஆண்டவர் என்ன செஞ்சாருன்றத நீங்கள் சொல்லிவிட்டு தனியாக 2 பேரும் முட்டி போட்டு சொல்லிவிட்டு நீங்கள் சபைக்கு வரது நிறுத்திடுங்க, ஆண்டரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். விட்டு போயிட்டார். அடுத்த வாரம் இவங்க தான் முதல்ல வந்து உட்கார்றாங்க. என்னன்னு கேட்டால், அந்த ஆண்டவர் நான் சார் வரைக்கும் விடவே மாட்டேன். அந்த அன்பு வந்துச்சு வச்சுங்களேன், அது எப்போனா விடவே விடாது. நம்ம பின்னால் போனால் கூட அது பின்னாலே வருது. பின்வாங்கி போயினேங்கிறான், பின்னாலே வருது. அந்த அன்பு வருத்தனையே வருது. அதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புக்கு இணையா எதுவுமே இல்லை இல்லையா? ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இல்லையா? அப்ப நிச்சயம் இருக்கணும், என்ற வாழ்நாளெல்லாம் என்னை அவர் என்ன செய்வார், நேசித்து பாதுகாக்கிறார் என்ற உறுதி நிச்சயம் நமக்கு இருக்கணும். இப்போ அடிக்கடி வந்து நமக்கு சந்தேகம் வந்துடுது, பயம் வந்துடுது, குழப்பம் வந்துடுது. அப்பெல்லாம் என்ன சொல்லணும், அதாவது இந்த வசனத்தை குறித்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகும்போது இல்லை யாருன்னா சொன்னா கூட ஏத்துக்க மாட்டோம். இல்லை ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு வசனத்தில் இப்படி இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டு அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் எனக்குள்ள இருக்கும். இந்த வசனத்தை குறித்த உறுதி இல்லைன்னா என்ன இருக்கும், அவர் தெரியல அப்படியா விட்டுருவாரா, ஆமாம் என்னை கூட விட்டாரு, அப்போ என்னையை விட்டுருவாரு சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க, இல்லை என்னை இதுவரைக்கும் விடவே இல்லை, இதுவரைக்கும் கைவிடவில்லை, என்னை அவர் நேசிக்கிறார், என்னை கைவிடாமல் இருக்கிறார், எனக்கு தெரியும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடல சொல்லுது. யோசுவை பார்த்து சொல்றார், நான் விட்டு விலக மாட்டேன், அவனை கைவிட மாட்டேன். இஸ்ரவேலை பார்த்து சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த சீஷரை பார்த்து சொல்றார், மத்தேயு 28 கடைசி வருஷம் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வருது, உங்களோட என்ன பண்ணுவேன், சகல நாட்டு உள்ள இருக்கிறேன்னு சொல்றார், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். அப்படின்னா இது எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் வசனத்தை வாசித்து 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 தியானிக்க ஒரு உறுதியோடு கூட, யார் என்னை சந்தேகத்துக்குள் நடத்தினாலும் கூட சந்தேகப்படுத்துகிறான். பிசாசுடைய வேலை என்னதான், அதான் என்ன செய்வான், உங்களை சந்தேகப்படுற மாதிரி செய்ய வைப்பான், சந்தேகப்படுற மாதிரி யோசிக்க வைப்பான். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதா, ஆண்டவர் இப்படி சொன்னாரா, சந்தேகப்படுற மாதிரி. நீ என்ன யோசிப்பீங்க, ஆமாம் அப்படித்தானா, ஸ்ட்ராங்காக சொல்லணும், இல்லை எனக்கு தெளிவாக தெரியும், அவர் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எப்போ நமக்கு தெரியும், நான் தேவனுடைய வார்த்தை குறித்ததான நிச்சயம் எனக்கு இருக்குது. இப்போ உங்கள் பாக்கெட்டில் வந்து பணம் வச்சுக்கிறீங்க நிறைய, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டலுக்கு போனவன்னு கேட்குறான், சாப்பிட்றதுக்கு காசெல்லாம் ரெடியாக இருக்குதா, காசு இல்லைன்னா இங்கே மாவாட்டணும், டேபிள்லாம் துடைக்கணும், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட யாருன்னா சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பயமே கிடையாது, ஏன்னா எங்கள் பாக்கெட்டில் என் பர்ஸில் பணம் இருக்குது. இவன் எவனோ ஒருத்தர் சொல்லினே இருக்கிறான், ஜாக்கிரதை, சாப்பிடாத, ஓடி போயிடு, நான் இப்படி தான் வந்து மாட்டிக்கினேன், தெரியாமல் வந்து மாட்டிக்கினேன், இப்போ நான் வந்து டேபிள் துடைச்சுன்னுக்கிறேன். எவனோ ஒருத்தர் சொல்ல என்ன பண்ணுவீங்க, ஐயோ அப்படின்னா நான் போயிடுறேன், போயிடுவீங்களா, உட்காந்து சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். ஏன், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, என் பாக்கெட்டில் பர்ஸ் இருக்குது, அதில் பணம் இருக்குது, என்னால் சாப்பிட்டு பணம் கொடுக்க முடியும். எவனோ சொல்கிறான்றதுக்காக நான் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரெயினில் போகிறீங்க, டிக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க, ஒருத்தர் சொல்கிறான் டிடிஆர் வந்தானே உனக்கு இறக்கி விட்டுருவாரு, இல்லை உனக்கு ஃபைன் போடுவார், 1000 ரூபாய் ஃபைன், அவ்வளோதான், அப்படி இப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவீங்க? பயந்து நீ இறங்க செய்வோம், இறங்க மாட்டான். அட போட, நான் டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன். யாரோ என்னை பயமுறுத்ததுனால, யாரோ என்னை சந்தேகமாக கேட்கறதுனால, யாரோ எனக்கு தவறாக சொல்கிறதுனால நான் உன்னை இறங்கி போக மாட்டேன். என் நிச்சயம் இருக்குது, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, அவ்வளோதான். வேத வசனமும் அப்படிதான்.
வசனத்தை வாசித்து தியானித்து அதுக்குள்ள நான் உறுதியா நிலைத்திருப்பேனால் என்ன செய்வேன்? யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்ய காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயம் இல்லை. தேவனுடைய வார்த்தை குறித்ததான உறுதி இல்லை, நிச்சயத்தோடு இல்லை. நிச்சயம் இருக்குமே ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆனா போடா, எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தான் சொல்லிக்கிறேன், ஆண்டவர் தான் கீழ்ப்படிவேன். அப்படின்னா அவங்க அதில் நிச்சயம் இல்லாத இருந்துக்கிறான். ஏன் அப்படின்னா மரணத்தை குறித்து, மரணத்தை அங்கே பார்க்குறாங்க. ஒருவேளை அங்கே அந்த மிருகங்கள் அங்கே வயசாக செத்து இருக்கும், அதை பார்த்துருக்கலாம். அது ரொம்ப வேதனையோடு செத்துக்குதான் பார்க்குறான். சாகும்போது அவங்களுக்கு என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நம்ம கூட ஒரு நாளைக்கு இப்படி செத்து விடும் பொழுது, நம்ம கூட செத்துரும். பிசாசத்தை நைஸாக சாதகமாக்கிட்டான். அவன் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்கள் தேவனை போல ஆயிடுவீங்க, அப்போ என்ன அர்த்தம்? சாக மாட்டீங்கன்னு சொல்கிறான். இவன் எந்த மரணத்துக்கு பயப்படுறானோ அந்த மரணத்தை வச்சு, அவன் பயந்த விஷயத்தை வச்சு அவனை காலி பண்ணிட்டான் பாருங்க. நீ எதுக்கு பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை வைத்து பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? விழ வைத்து விடுவான். நீங்கள் சொல்லணும் ஸ்ட்ராங்க, இல்லை என் பர்ஸில் காசு எழுதுறா படா, எனக்கு வேதத்தை குறித்து நிச்சயம் வைத்திருக்கிறேன், நிச்சயமா எனக்கு தெரியும் இயேசு இப்படிதான் அப்படின்ற உறுதி இருக்குமேனால் நம்ம எந்த விஷயத்திலும் நாம் கவலைப்பட மாட்டோம். இப்போ சீஷர்கள் அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை. என்ன நிச்சயம் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து கப்பலில் தான் இருக்கிறார், அவங்க போகிற போட்டில் படுத்துனுக்கிறார், தூங்கினுக்கிறார். திடீர்னு பயங்கரமான காற்று புயல் சூழ்நிலை மாறிடுச்சு, தலைக்கீழே மாறிடுச்சு. எல்லாம் மாறின பிறகு இவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்திருக்குமேயானால், கிறிஸ்துவினால் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும் என்ற நிச்சயம் இருந்திருக்குமேனால் இவங்க என்ன செய்திருப்பாங்க? அழப்போனான்ட்டு அமைதியாக இருந்திருப்பான். ஆனால் நிச்சயம் இல்லாதனால இயேசு கிறிஸ்து எழுப்பி சாக போறேன்றான், நாங்கள் சாக போகிறோம். அப்புறம் இயேசு கிறிஸ்து, நீ ஏன் சாக போகிறீங்க? நான் எழுந்து அதட்டி அமைதிப்படுத்தும் போது அமைதியாயிடுச்சு. இவ பயப்படுறான், என்னடா இது? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை குறித்த நிச்சயம் இருந்திருக்குமே ஆனால் அவங்க என்ன செய்திருப்பாங்க? அவங்க அதட்டி இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எழுந்து என்ன சொன்னார்னா, ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்குறாரு. உங்க விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்க விசுவாசம் எங்க? அப்படின்னா எனக்கு அந்த விசுவாசம், எனக்கு அது செய்ய முடியுன்ற உறுதி நிச்சயம் இருந்திருக்குமே ஆனால் அங்க பேதர் என்ன செஞ்சிருப்பா? எல்லாம் அமைதியா, ஐயா ஏன் பயப்படுறீங்க? வாரிப்பா, நான் எனக்கு விசுவாசத்துக்கு நான் சொல்றேன், பேசியிருப்பார், நின்று போயிருக்கேன் எல்லாம். இதே பிரச்சனை நமக்கு என்ன செய்து வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தை குறித்த உறுதி நிச்சயம் இருக்குமேனால் என்ன வந்தாலும் என்ன தன்மை சொல்லுவோம்? ஆண்டவர் பார்த்துக்காரு, அவர் இருக்கிறார், அவருக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை தந்திருக்கிறார். நான் சொன்னா அது நிற்கும், அவ்வளவுதான். என் பிரச்சனையை ஆண்டவரை நிறுத்துவார், இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு நிச்சயத்தோடு நீங்க சொல்லும் போது அது எல்லாம் மாறும். அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. ஏன் இல்லை அப்படின்னா, வசனத்தை நாம் வாசித்து உள்ளே வைத்திருக்கவில்லை. வசனத்தை தொடர்ந்து இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து தட்டி எடுத்துன்னு வர ஆள்லாம் இருக்கிறான். வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்து பைபிளை தேடி எடுத்து யாருன்னா எங்கன்னா வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வர கோபம், அவ்வளோதான். நானே வாரத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிறேன். எங்கே எடுத்துன்னு வச்சிட்டீங்க ஏன் பைபிளை? கோபம் வந்துடும் இல்லை? அப்படியா? தட்டி கட்டி துவச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு பத்திரமா எடுத்துன்னு போய் வச்சு புதுசாக இருக்கும் பைபிளாம். அப்படியே புதுசாக ஏன் பத்திரமா வச்சுக்கணும். யாரை படித்து கீழ்ச்சிட்டிங்கன்னு சொல்ல விடாது. பரவாயில்ல போட்டோம், கிழிஞ்சி போனால் வேறு வாங்கிக்கலாம். சில ஆளுங்க அந்த காலத்துலேருந்து வரைக்கும் பைபிள் யாரோ வாங்கிக்கிறது பைபிள் வச்சுருப்பாங்க, பிஞ்சு போய். ஒரு சகோதரி இந்த மாதிரி பிஞ்சு போயிடுச்சு பைபிள். அவர் கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு, வெளிப்படுத்த விசேஷத்தை 22 அதிகாரம் தாங்குது, அதுக்கு மேலே பைபிள் ஒன்றுமே இல்லை. அப்படியா? ஐயோ நிறைய போயிட்டுக்குது, பரவாயில்ல நம்ம வாங்கிக்கலான்ட்டு போயிட்டார். அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு என்ன நடக்கான்னு என்ன நடந்திருக்கோன்னு நீங்களே முடிவு பண்ணி. கர்த்தர் நல்லது. இப்போ நம்ம வசனம் தெரியும் போது பிசாசுடைய தந்திரங்களை நாம் என்ன செய்ய முடியும்? தந்திரங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியும்.
பிசாசுடைய தந்திரங்களை காப்பாற்ற முடியும். சூழ்நிலையிலிருந்து அங்கே மாற்றார். அடுத்தது பிசாசுடைய தந்திரம். அவன் வந்து தந்திரவாதி. அவன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏமாத்துவான். உங்களை ஏற்ற மாதிரி ஏமாத்துறது. இன்னைக்கு ஏன் குடும்பமாக ஆண்டவர் ஆராதிக்க முடியல, கணவன் மணி ஏன் வரல அப்படின்னா பிசாசு தந்திரமாக ஏமாத்துக்கிறேன்னு அர்த்தம். குடும்பம் ஆண்டு தேவ சமூகத்தை ஏன் வர முடியல, குடும்பமாய் கர்த்தரை ஏன் ஆராதிக்க முடியல, குடும்ப ஜபம் ஏன் வீட்டில் நடக்கலை அப்படின்னா பிசாசு தந்திரமாக அவங்களை ஏமாற்றி அப்படியே தனியாக எடுத்துன்னு போயிடுவான். அப்போ அவன் வந்து தந்திரமான காரியங்களை செய்யும்போது அதிலே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அவன் எல்லா தந்திரத்திலிருந்தும் தேவன் நம்ம என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். எப்போ நீங்கள் சொல்லும்போது, என்ன சொல்லும்போது, வசனத்தின் உறுதியாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பேதுரு மூலம் வரான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட யார் மூலம் வரான்? பேதுரு மூலம். என்னவா, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது, அதை எப்படி நடக்கலாம், அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அப்பாலை போ சாத்தானே அப்படின்ட்டு. அப்பாலை போ சாத்தானே. ஏன் நடக்க வேண்டியது. அப்போ தந்திரமாய் இவங்க வந்து நமக்கு தப்பு சொல்லுவாங்களாம். இந்த சகோதரி போய் தவறாக சொல்ல போகிறாங்க, அவங்க தான் தவறாக சொல்லுவாங்க. நம்பிக்கொண்டிருந்தவர், நான் ரொம்ப நம்பினேனே, என்ன வேணால் நடக்கலாம் கடைசி காலத்தில். அதனால் ஏன்னா குடும்பத்தாலே காட்டி கொடுக்கப்படுகிற வசனம். அப்போ நாம் வந்து பிசாசு தந்திரமாய், இங்கே நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கு பிசாசுடைய தந்திரத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்கள் எபேசியில் 6 வாசிக்கிறோம். எபேசியர் சொல்கிறார், நீங்கள் வந்து அறியாதவர் இல்லை, அவருடைய தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்க, இப்படி எல்லாவற்றையும் சொல்ல காரணம். இப்போ நீங்கள் வசனத்தை வாசித்து இதை புரிந்து கொண்டு சர்வாயுத வர்க்கத்தை குறித்த புரிந்து கொள்ள இருக்கவே. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, விசுவாசம் என்ன கேடகத்தை பிடிப்பீங்க. பிசாசுடைய தந்திரமா பேசும்போது பட்டயத்தை அடிப்பீங்க. ஏன் உங்களுக்கு தெரியும், நிச்சயத்து இருக்குது, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, என்கிட்ட பட்டயம் இருக்குது, நிச்சயம் இருக்குது, எனக்கு விசுவாசம் கேடகம் இருக்குது, நிச்சயத்தோடு இருக்கிறேன், தலைசீரா போட்டிருக்கிறேன், மார்க்கவசம் அணிந்திருக்கிறேன், நீதி என்று மார்க்கவசம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவனுடைய தந்திரமான யோசனை விழ வைக்கிறதுக்கு அவன் செய்கிற முயற்சியிலே நீங்கள் அதை பார்த்து விட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறித்து தானே ஏதோ வாசித்துட்டு போயிட்டேன், வாசித்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இது எனக்குள்ளே கிரியை செய்யும், இதை நான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதான் நிச்சயம். அவங்க தான் விழுந்து போட முடியாது. வரும் அவன் பிசாசு எதுனா சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வசனத்தை எடுக்கணும், ஆவி என்ற பட்டயத்தை எடுக்கணும். ஓ, இவங்ககிட்ட விஷயம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கலாம், இவங்ககிட்ட ஏதோ இருக்குது விஷயம், எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிசாசுடைய போராட்டம், தந்திரமான காரியம், போராட்டத்தில் வந்து மேற்கொள்ள முடியும். நிச்சயம் இருக்கும்போது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இது எல்லாவற்றை குறித்த நிச்சயம் இருக்கும்போது இதை நாம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இதையும் சொல்றார். என்ன சொல்றார், நீங்க தடுமாறும் பொழுது அவர் நம்ம என்ன செய்யறாரு, தாங்குகிற தேவனா இருக்கிறார். என் கால் சரிக்கட்டு, தாவீது சொல்ற, கால் சட்டையை சரிக்கட்டு, அவருடைய கிருபை என்ன செய்து தாங்குகிறது. தேவனுடைய கிருபை என்ன செய்து தாங்குது. அவருடைய கிருபினால் நம்ம என்ன செய்யறார், தாங்கிக் கொள்கிறோம். அந்த நிச்சயம் இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்வோம், சறுக்காதுன்னு சொல்ல ஆண்டவர் சறுக்கும், ஆனால் நான் உறுதியா இருக்க முடியும்னு சொல்றார். நீங்க அதிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும், உறுதியா இருக்க முடியும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது இது எல்லாமே வந்து எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுனா வசனத்திலிருந்து தான் கிடைக்கிறது. அது எங்கே துவங்குகிறது அப்படின்னா தேவனுடைய, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தேவனுடைய
நிபந்தனையற்ற அன்பு. அங்கதான் எல்லாம் துவங்குது. அங்க அதை கொடுத்துதான் ஆண்டவர் எல்லாம் செய்ய, அவர் நேசித்து தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல நிறைய விஷயங்களை அவர் சொல்றார், நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். நாம் அதை மட்டும் ஒரு ஒரு 2 வருஷம் வாசிக்கலாம். இங்க 2ஆம் வருஷம் வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ஆமா, இப்ப அந்த அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னும் போது தேவனுடைய அளவில்லாத அன்பு அல்லது நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷன், எந்த விதமான நிபந்தனையும் போடாம ஆண்டவர் நேசிக்கிறார் இல்லையா, அந்த புரிந்து கொள்ளுதற்கு கூட அவன் போயிட்டோம் வச்சுங்களேன், நாங்கள் எதை பிரதானம் நினைப்போம்னா அன்பு தான் பிரதானம் நினைப்போம். என்னதான் வந்தாலும் கூட நாம் அந்த அன்பை குறித்த நிச்சயம் இருக்குமே. ஆனால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நான் அன்புள்ளவனாய் மாறுகிறேன். அன்பை குறித்த நிச்சயம் இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தை குறித்தும் நான் கவலை இல்லாமல் இருப்பேன். இன்னும் நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என்ன வேணா நடக்கட்டும். ஏன் அப்படின்னா இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 39ஆம் வசனம். நிறைய சொல்ற, எல்லாம் வாசினார் இல்ல, 39 வாசிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவருக்கு தீர்க்க சொல்றாரு, சுகமாக்கும் வர இருக்குது, ஆவிகள் பகுத்தறிதல், இப்படி எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் கூட அங்கேயே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா எல்லாம் இருந்தாலும் கூட அன்பே பிரதானம் சொல்றாரு. இப்போ இதெல்லாம் இருந்து அன்பு இல்லை வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கை வீணா போயிடும். எப்படி அப்படின்னா, ஒருவன் அன்பு இல்லாத ஒருத்தன் தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. தீர்க்கதரிசி இல்லாத அன்புள்ள ஒருத்தன் தேவன் பிரியமா வாழ முடியும். திருச வரம் இல்லை, பரவாயில்ல, உங்களுக்கு வியாக்கரண மனத்தில் பரவாயில்ல, இந்த வரங்கள் எது இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அன்பு இல்லை அப்படின்னா அதுதான் எல்லாமே இருக்குது. இந்த அன்பு தான் என்னை தேவனோடு தொடர்பு படுத்துகிறது. அவருடைய நிபந்தனையற்ற அன்பு என் மேல் இருக்கு அப்படின்னாலே நான் அவரை நேசிக்கிறேன். இப்ப பாருங்க, இவ்வளவு பிரச்சனை எழுதுறார், நிறைய எழுதி சொல்றார். கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டேன் நிச்சயித்திருக்கிறேன். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, கிறிஸ்துவை என்னை விட்டு பிரிக்க முடியாது. தீர்க்க தரிசனம் சொல்ற ஆள் கூட பிரிஞ்சு போயிடலாம், பிசாசு ஓட்டுற ஆள் கூட பிரிஞ்சு போயிடலாம் தேவனை விட்டு, அல்லது வரங்கள்லாம் செயல்படுத்தி பெரிய காரியங்கள் சம்பாதித்து கொண்டு ஆள்லாம் பிரிஞ்சு போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை தான் முக்கியம். அவர் அன்பில தான் நிக்கிற ஆளு சாகர வரைக்கும் பிரிஞ்சு போக முடியாது. என்ன உபத்திரம் வந்தாலும், எல்லா உபத்திரம், துன்பம், பசி, பட்டயம், வியாகியம் எல்லாம் சொல்றாரு, எல்லாம் வந்தாலும் கூட அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டேன் நிச்சயித்திருக்கிறேன். அப்போ எது நமக்கு தேவைன்னு பாருங்க. இல்ல, இந்த அன்பு இருந்துச்சுன்னா உங்களால வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியாது. இந்த அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பயமே இல்லை. அன்பில் என்ன இல்லையா? பயம் இல்லை. வசனம் சொல்லுது, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டுமே ஆனால் நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க நித்திய ஜீவனுக்குள்ள வரோம், தேவ அன்பு பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் முக்கியம். மற்ற வேற எதுவும் தூக்கி போட எல்லாம் வேணாம். மற்ற காரியங்களை நான் முக்கியப்படுத்தி எல்லாம் போய் கடைசியில ஆண்டை விட்டு தூரமா போயிடுற மாதிரி ஆயிடுது. அது வேணாம். பிரதானமாய் வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? பிரதானமானது என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13 கடைசியில எது பிரதானம் அதை வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமா, அதுதான் பெரியது என்று சொல்லுகிறான். மற்றதெல்லாம் அது கீழே தான் வருது. ஏன்னா அந்த அன்பு என்னெல்லாம் செய்யும்ன்றத, என்னெல்லாம் செய்யும் என்னெல்லாம் செய்யாது. இந்த 13ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க, 10 முறை வாசிங்க.
இந்த அன்பு என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் செய்யாது என்பதை எழுதுறார். இது ஒண்ணே ஒண்ணு நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும், உறுதிப்படுத்தும், கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்க செய்யும், விசுவாசிக்க வைக்குது, எல்லாம் சொல்றாரு இல்லையா? இப்போ நம்முடைய கவலை, துக்கம், பயம், பலவிதமான சூழ்நிலைகள், இந்த நேரத்தில் வசனம், தேவனுடைய வசனம் நமக்கு தினந்தோறும் என்ன செய்யுது? இல்லை, இந்த வசனமானது பாதுகாக்கிறதா இருக்கு. தீமை இந்த வசனத்தை வாசித்தே இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் எதை சொல்ல முடியும் அப்படின்னா, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும். அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார், தீமை செய்யவே மாட்டார். இதில் ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். இது மாதிரி பாதி நான் போறேன், தேவன் இதிலே ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்னை தீமைக்காக நடத்தவே மாட்டார், அவர் கட்டுவதற்காக நடத்துகிறார் இல்லையா? என்னை காத்து கொள்ளுவார் என்ற நிச்சயம் என்ன செய்யும் நமக்கு இருக்கும். யார் என்ன பேசினாலும் சரி, நீ கவலைப்பட மாட்டீங்க, எனக்கு வசனம் தெரியும், அவர் வசனத்தை குறித்த உறுதியோடு இருக்கிறேன். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு லகுவா இருக்கிற உபதேசங்களுக்கு போயினுக்கிறான். மக்கள் லகுவா இருக்கணும், கடினமா இருக்கக்கூடாது. அநேக உபத்திரமுள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க அந்த பாதை எப்படியா? இடுக்கமானது, வாசல் குறுகினது, அதுல கொஞ்சம் பேர் தான் போவாங்க. விசாலமான இருக்குது, அதுல அநேகர் செல்லுவார்கள். நம்ம கொஞ்ச நாள் போறாங்க, இது கஷ்டமாகுது, நம்ம விசாலமான வழியில போயிடறாங்க. ஏன்? நிச்சயம் இல்லை. ஏன்? விசுவாசிக்கவில்லை. ஏன்? அன்பு இல்லை. தேவன் பேரில் ஒரு அளவில்லாத அன்பு இருக்கு வேணாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது நம்ம வாழ்க்கை இருந்துனே இருக்கும். நீங்கள் வசனத்தோடு வாழல அப்படின்னா விசனத்தோடு வாழ்வீங்க, பிரச்சனையோடு வாழ்வீங்க. ஏன் இந்த பிரச்சனை போராட்டம்னா வசனம் இல்லை. வசனத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. நீங்க சொல்லணும், இன்றைக்கு ஆண்டவரோட இது பேசினார், இந்த வார்த்தையும் ஒன்று பேசினான்னு சொல்லணும். தினந்தோறும் சொல்லணும். நான் தினந்தோறும் எழுதுறேன், இன்னைக்கு காலை என்ன பேசினான் எல்லாத்தையும் எழுதுறேன். ஒவ்வொரு நாள் டெய்லி எழுதி வைக்கிறேன். உங்களோட பேசுவார். உன்னோடு பேசுகிறவர் அவர் தான். உங்களோட அவர் சொல்றார், சமரசிக்கிறவர், ஒன்று பேசுகிறவர். பல இடங்களில் உணர்த்தி வைக்கிறார், நான் பேசுகிற ஆண்டவர். இஸ்ரவேல் சொன்னாங்க, அவர் பேச வேணான்றான் இல்லை, பேச வேணான்னு சொல்லி அதோட வாழ்க்கை முடிஞ்சுது. அவர் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மோசே பேசட்டும், தேவன் பேசுறதை கேட்கணும். நீங்கள் ஊழியக்காரன் பேசுறது மட்டும் போதும் நினைக்கக்கூடாது. தேவன் பேசுவதை நான் கேட்க வேண்டும். எங்கேயோ அந்த டிவியில் வர மெசேஜ் கேட்டு முடிஞ்சது இன்னைக்கு இல்லை, செல்ஃபோனில் வர மெசேஜ் கேட்டு அது போதும். இல்லை, நீங்கள் அது கேளுங்க, நல்லதாக கேளுங்க. நீங்கள் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. எதை கேட்கணும் அப்படின்னா, உங்கள் வேதத்தின் மூலம் வேதத்தை திறந்து வாசித்து இதில் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. கட்டாயம் பேசுவார். இன்றைக்கு என் கூட என்ன பேச போறீங்க? ஒரு தாகத்தோடு உட்காந்து வாஞ்சியோடு கேளுங்க, கட்டாயம் ஆண்டு பேசுவார். உங்கள் வாழ்க்கை மாறும், கட்டாயம் மாறும், சூழ்நிலை மாறும். ஒரு ஆவிக்குரியவர்களாக நீங்கள் மாற முடியும், அன்புள்ளவர்களாக மாற முடியும், மற்ற நேசிக்குள்ளாக மாற முடியும், மற்ற பிரியமாக இருக்கிறவர்களாக மாற முடியும். உங்கள் குடும்பம் ஒரு நல்ல அழகான சமாதானம் நிறைந்த இடமா மாற முடியும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு வீட்டுக்கு போய் சமாதானம் சொல்லுங்க, அவன் அதற்கு பாத்திரமானா இருந்தால் அந்த சமாதானம் அவங்ககிட்ட இருக்கும், இல்லைன்னா உங்ககிட்ட வந்துடும்ன்றார். இப்போ ஏன் பாத்திரவான்னா அங்கே சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்குள்ளே சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத ஆள்கிட்ட போய் சமாதானம் சொல்லி சேராது. சமாதானம் இருந்தால் தான் சமாதானம் போகும். அவர் சமாதானம் பண்ணிக்கிற ஆளாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் நல்லது. அதனால் நீங்கள் இது வரைக்கும் அந்த உறுதியோடு இல்லை அப்படின்னா வசனத்தை யாருன்னா எதனா சொல்லட்டும். நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை தடை செய்வாங்க, கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறது தடை செய்வாங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கையை தடை செய்வாங்க, உங்களுடைய ஆவிக்குரிய பாதையை தடை செய்வாங்க. ஆனால் இது எந்த தடையும் வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து தாண்டி போவதற்கு
தேவனுடைய வார்த்தை எனக்கு போதுமானதாக இருக்குது. அந்த நிச்சயம் இருக்குமே ஆனால் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு கரை தந்திருக்கிறீங்க. அது எழுதி கொடுக்கப்பட்டதா இல்லாமல் எங்கள் இருதயத்தில் வரணும் ஆண்டவரே. நாங்கள் வாயில் அறிக்கை செய்யணும். அதன் மூலமாக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் பலவிதமான தவறான துருபதேச காற்றுகள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடுவிலே நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தினால் கட்டப்பட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் அந்த விசுவாசத்தின் உறுதி, அன்பில் நிலைத்திருத்தல் காணப்படும்படியா ஜெபிக்கிறோம். வசனத்தை குறித்த உறுதி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இந்த திருவந்தி ஆஸ்வதிங்க, என்னுடைய பிரயாச பண்ணை ஆஸ்வதி 1000 மடங்கு திருப்பித்தார். குறைவில்லாம் நிறைவாக்கும், வியாதி பலம் நீங்களாக்கும், நாமத்தை மயம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.